கண்டுபிடிச்சாலும் நாம 3 பேரும் ஒன்னாவே இருக்கணும். இதுதான் நம்ம தலையெழுத்து. இத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த மகமாயி நம்ம 3 பேருக்குள்ள சண்டைய உருவாக்கி நம்மள பிரிக்க பார்க்கறா. நீ ஏதாவது சமாதானப்படுத்தி அந்த மாரியப்பனை இங்க கூட்டிட்டு வந்துதான் ஆகணும். ஸ்ரீ சக்கரத்துக்காக நீ தலைவணங்கிதான் ஆகணும் விருப்பாக்ஷா. இல்ல, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. என் தப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நாமெல்லாம் ஒரு பெரிய லட்சியத்தோட இறங்கி இருக்கோம். கட்டிக்கு சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நாம நம்ம சுயநல அகங்காரத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த காரியத்துல ஒண்ணு சேர்ந்தாகணும். நமக்குள்ள எத்தனை கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை அமைதியா பேசி நம்ம தீர்த்துக்கலாம். நமக்குள்ள நாம அடிச்சுக்க வேண்டாம். உற்சவம் முடிகிற வரைக்கும் நம்ம கைகள் பிரியவே கூடாது. நான் உங்களோட கை கோர்க்க தயார். என் மேல நம்பிக்கை இருந்தா மகமாயி, தாயே கேட்டுக்கோ. இதுக்கு மேல நீ எவ்வளவு திட்டம் போட்டாலும் சரி, இனிமே எங்க 3 பேரையும் நீ பிரிக்கவே முடியாது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை
நல்லா பார்த்துக்கோ அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.